2026ல சொல்லுங்க. தப்பு பண்ணாலும் மாட்டிக்காம எஸ்கேப் ஆகி லக்கி பாஸ்கர் மாதிரி ஒரு நல்ல ட்விஸ்ட் கொடுக்க போற ராசிகள் எதுங்கய்யா? சங்கடமான கேள்விதான் ஏற்படுது. ஏனென்றால் தப்பு செஞ்சா கண்டிப்பா தண்டனை உண்டு மாட்டிக்கணும். உண்டு. ஆமா. இதுல மாட்டிக்காம இருக்கும். அது குறைந்த காலமா தான் இருக்கும் முடியும். நிரந்தரமாக தப்பு செய்தவன் தண்டனை அனுப்பான்றது ஆன்மீகத்துல சொல்லக்கூடிய ஒரு பெரிய விஷயமா சொல்லப்படுகிறது. இருந்தாலும் நீங்கள் கேட்டிருக்கனால மகரம், அடுத்ததாக துலாம், ரிஷபம், இந்த 3 ராசிக்காரங்களுமே எவ்வகையிலுமே மாட்டிக்கொள்ளாமல் காலம் கடத்தி செல்வார்கள். எப்படி சொல்லிக்கலாம். அவங்கள கண்டுபிடிக்கிறதோ தப்பு பண்ணாலோ சில பேர் பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட தப்பு செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு பல வருடங்களா கிடைச்சுதான் மாட்டிருக்காங்க. ஒரு 20-25 வருஷம் கூட சமூகத்துல ஒரு விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். 25 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த குற்றவாளி கைது பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயத்துல வருது நீங்க சொல்றது. அப்போ இந்த ரிஷபம், மகரம், துலாம் இந்த 3 ராசிக்காரங்களுமே தப்பு செய்து தண்டனை அனுபவிக்காமல் இவங்க செய்யக்கூடிய யோசனைகளும் விசேஷமா இருக்கும். ஏனென்றால் மகர ராசிக்காரங்க பாத்தீங்கன்னாக்கா 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காங்க. தைரியம், வீரியம், பராக்கிரமம், வெற்றி, துணிச்சல் இது மாதிரி சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அப்போ பாபகிரகங்கள் 3, 6, 11 இருந்தா விசேஷம் சொல்லப்படுகிறது. அப்ப இந்த 3ஆம் இடத்துல இருக்கும்போது மகர ராசிக்காரங்களுக்கு தைரியத்தை கொடுப்பாரு. அசாதாரண தைரியம். ஒரு கோழையா தான் இருப்பான். அவன் கொலை பண்ணிருப்பான்னு நம்ப முடியாது யாரும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தான் நிகழும். கொள்ளையடிச்சிருப்பான், கொலை பண்ணிருப்பான், தவறு செஞ்சிருப்பான். எதிர்பாராத தவறுகள் கூட செய்யக்கூடிய அம்சமா அந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் சனி பகவான் நீதிமான் தான். அதனால அவரு கண்டிப்பா தண்டனை கொடுப்பார். இருந்தாலும் இந்த 3ஆம் இடத்துல இருக்கவனால் காலம் சென்ற பிறகுதான் அவர்கள் அந்த தண்டனை அனுபவிப்பார்கள். எது எப்படி இருந்தாலுமே மாட்டிக்கொள்ளாமல் இருப்பார்கள். அடுத்ததாக துளாராசிக்காரர்கள் பார்க்கும் பொழுது இவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், துளாராசியில் பிறந்தவர்களுக்கு நிறைய சட்டத்துறையில் உள்ளவர்கள் இருப்பார்கள். ஏனென்றால் அந்த ராசியிலே துலாம் அந்த தராசு கோல் என்று சொல்லப்படுகிறது இருக்கிறது. அப்போ அவர்கள் கிரிமினல் மைண்ட் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். அப்ப கண்டிப்பா அவங்களும் மாட்டிக்க மாட்டாங்க, இருந்து வெளியே வந்துருவாங்க. மற்றவர்கள் மேல் பழிய போட்டு மாட்டிக்குவாங்க. அதான் இவங்க பண்ணிருப்பாங்க, இவங்களுக்கு மேல வேற ஒருத்தவங்க அந்த தண்டனை அனுப்பிப்பாங்க. இப்படிதான் அந்த துளாராசிக்காரர்களுக்கு நடக்க போகுது. ரிஷபராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான். எப்பயுமே 11ஆம் இடத்துல நல்ல கிரகம் இருந்தாலும் பாவ கிரகம் இருந்தாலும் நன்மையை மட்டும்தான் செய்யணுன்றது சாஸ்திர விதி ஜோதிடத்துல. அந்த 11ஆம் இடத்துல இருக்கும்போது லாபங்கள், பெரியவர்களுடைய ஆசீர்வாதம். அப்ப என்ன பண்ணுவாங்க இவங்கன்னா 11ஆம் இடத்துல பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் கோயில் போய் சாமி கும்பிட்டு அந்த கோயிலுக்கு உண்டியை தள்ளுவாங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் தெய்வத்தை வணங்குவாங்க, மனதார வணங்குவாங்க, ஆனா தப்பு செய்வாங்க. இது மாதிரி இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த ரிஷபராசியில் இருக்க போறாங்க. அவங்களும் மாட்டிக்காமல் வந்துருவாங்க. தெய்வத்தை சாட்சி வைத்து செய்வார்கள் தண்டனை. ஆனால் இது நிரந்தரம் அல்ல. இருந்தாலும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இந்த 3 ராசிக்காரங்களுமே மாட்டிக்கொள்ளாமல், தப்பை செய்து மாட்டிக்கொள்ளாமல் காலம் கடத்தி லக்கி பாஸ்கராக விளங்குவார்கள்.